நீங்க கவனிச்சு பாருங்க, நம்மள போல சாதாரண 6 அடியில கிடையாது. அவங்கலாம் எல்லாம் உயரமானவர்கள், உடல் பலம் மிக்கவர்கள், நல்ல அறிவு கூர்ந்தவர்கள், நல்ல பலசாலிகள், பணம் வைத்திருக்கக்கூடிய பண முதலாளிகள். எல்லா ஆற்றலும் கொடுக்கப்பட்டும் அவர்களிடத்தில் ஒன்றே ஒன்று இல்லை, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா குறைத்து விட்டார். இன்னைக்கு நாமெல்லாம் சிந்திச்சிருக்கோம்னா தான் ஜும்மா தொழுகைக்கு வர்றோம், ஃபஜ்ர்ல இருந்து இஷா வரைக்கும் வந்து தொழுகிறோம். எல்லா சுகத்தையும் அல்லாஹ் இந்த பூமியில நமக்கு தந்திருக்கிறான். சுகங்களை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வையும் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆனா அவர்கள் சுகங்களை மட்டுமே அனுபவித்தார்கள், அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு மொத்தமாக தன்னை தூரப்படுத்தி விட்டார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுவான், அவலா யரவுன அன்னஹும் இஃப்தரூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன் சும்ம லா யதூபுன வலா யதக்கரூன். அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாமா? யார்களை? நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார், ஆண்டுக்கு 2 முறை நாம் அவர்களை சோதிக்கிறோம் அல்லவா? எப்படியாவது அல்லாஹ் 2 டைமா நம்ம டச் பண்ணிடுறானா இல்லையா? ஒரு கடல் வழியா, இல்ல ஒரு நிலநடுக்க வழியா, இல்ல ஒரு மலையின் வழியா, இல்ல ஏதாவது ஒரு கொரோனா போன்ற கிருமியின் வழியா, இல்ல ஏதாவது ஒரு சொல்ல முடியாத பெரும்பெரும் வியாதிகள் வழியா, வருஷத்துக்கு 2 முறை அல்லாஹ் நம்மை தொட்டு விடுகிறான் என்பதாக தன் திருமலை அல்லாஹ் சொல்லி காட்டுவது எதை காட்டுகிறது? அல்லாஹ் தரக்கூடிய அந்த இயற்கையினுடைய அபாயத்தை விட நாம் அல்லாஹ் அதை தருகிறான் அல்லவா, அவனை கண்டு பயப்படும் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே அழுத்தமாக பேசுகிறான். மேலான பெருமக்களே, நீங்கள் கவனித்து பாருங்கள், எத்தனை விஷயங்கள் ஒன்றா ரெண்டா அல்லாஹ் மறுக்கக்கூடிய செய்திகள். இதே மஹல்லாவிலே குடியிருக்கிறோம், இதே மஹல்லாவிலே வாழுகிறோம். எத்தனை வக்துக்கு இந்த மஹல்லாவை சேர்ந்தவர்கள் பள்ளிவாசலை நிரம்ப செய்கிறோம். சாதாரண வீடுகள்ல ஒரு நிக்கா, சாதாரண வீடுகளில் ஒரு ஃபாத்தியா என்று சொன்னால் அந்த தெருவே கூட்டிடுறோம். யாரும் மஷூரா கொடுக்கறது இல்லை. போய் ஒவ்வொரு வீடா, எங்க வாப்பாவுக்கு ஜியாரத், எங்க அண்ணனுக்கு கல்யாணம், எங்க அக்காவுக்கு கல்யாணம், வீடு வீடா பத்திரிக்கை வைக்கிறோம், வீடு வீடா போய் ஜியாரத்துக்கு அழைப்பு கொடுக்கிறோம். வராதவங்கெல்லாம் வந்துவிடுங்கள். என்ன அர்த்தம்? வீடு தேடி வந்து கூப்பிட்டார்கள், கண்டிப்பா போய் ஆகணும், போறனா கோச்சுப்பாங்க. அழிந்து போகக்கூடிய மனிதர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய நீங்கள், அழியாத ரப்பு உங்களை ஒவ்வொரு நாளும் 5 கால தொழுகைக்கு அல்லாஹு அக்பர், நீ செய்யக்கூடிய தொழிலை விட, உன் மனைவி மக்களை விட, உன் ஆஸ்தி அந்தஸ்தை விட, உன்னுடைய பணங்காசுகளை விட நான் தான் பெரியவன் என்று ஒவ்வொரு நாளும் 5 வேளை பாங்கும் நம்மை அழைக்கிறானே, அதெல்லாம் கேட்டுட்டு செவிடர்கள் மாறி நாம நம்ம இஷ்டத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமே, அல்லாஹ் இது போன்ற சூறாவளிகள் அனுப்பத்தான் செய்வான். அப்படி அனுப்புகின்ற பொழுது இங்கு நாம பாதிக்கப்படாட்டால் எங்கோ ஏதோ ஒரு முறையில் ஏதோ ஒரு மஹல்லாவில் முஸ்லிம்கள் பாதிப்பு உள்ளாக்கப்படுகிறார்கள் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமின்கள் அனைவரும் ஓர் உடலை போன்று, ஒரு உடலில் எங்காவது வலி ஏற்பட்டால் எப்படி எல்லா உறுப்புகளும் செயலிழந்து போகுதோ, அது போன்ற மூமின்களுக்கு எங்காவது அடிபட்டால் எல்லா மூமின்களும் கவலைப்பட வேண்டிய தருணம் இது. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் சொல்லுவான், இவர்களுக்கு முன் எத்தனையோ தலைமுறைகளை நாம் அழித்திருக்கிறோம் என்பதாக குர்ஆனிலே தெளிவாக பேசுகிறார். குர்ஆனை எடுத்து தயவு செய்து படியுங்கள். அதை படிக்கின்றவர் தர்ஜுமாவை படிக்கின்ற பொழுது அழுத்தமா படிங்க, சும்மா மேலோட்டமா படிக்காதீங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்தையும் படைத்த ரட்சகனாகிய அல்லாஹ் இப்படி வாசிக்க வேண்டாம். ஒரு கம்பீரமா படிங்க. குர்ஆனுடைய தர்ஜுமா கம்பீரமா படிக்கும் போது உங்கள் உள்ளத்துல தக்வா பிறக்கும், உங்கள் உள்ளத்துல ஒரு பயம் உண்டாகும். நீங்க அந்த கம்பீரத்தோடு படிக்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த குர்ஆனின் வழியாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி தருகிறான். மேலான பெருமக்களே, வரலாற்றில் சில நிகழ்வுகளை பார்க்க முடிகிறது. நைல் நதி உலகத்திலே மிகப்பெரிய நதி. ஒரு காலகட்டத்தில் அது வற்றி போகின்ற பொழுது உமரில்லா போய் ஒரு சஹாபி முறையிடுறார்கள். உமரில்லா என்ன செய்தார்கள் தெரியுமா? சாதாரண ஒரு காகிதத்துல சின்ன வார்த்தைகளை எழுதி அனுப்பினார்கள். என்ன எழுதி அனுப்பினார்கள்? நீர் நீராக இருந்து நீர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் இருந்தால் நீ ஓடுவதை நிறுத்திக்கொள். நீ ஓடாத. நீ நீரா இருந்தா நீயா இருந்தா நீ ஓடாத. நீர் நீராக இருந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவனாக இருந்தால் நான் சொல்லுகிறேன், அந்த அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீர் ஓடு என்பதாக உமர் அவர்கள் கடிதம் எழுதி அனுப்பினார்கள். அந்த கடிதத்தை போய் வாசிக்கலாம் இல்ல, எடுத்து கொண்டு போய் நைல் நதியில் தான் வீசினாங்க. அந்த எழுத்துக்கு மரியாதை அல்லாஹ் தந்தான். ராபியத்துல் பஸ்ரியா என்று சொல்ல முடியும்.